வணக்கம். இந்து மக்கள் கட்சியின் சார்பில் நம்முடைய தேர்தல் தலைமை அதிகாரி அவர்களை நேரிலே சந்தித்து இன்றைக்கு கோரிக்கை மற்றும் புகார் மனுவை சமர்ப்பித்திருக்கிறோம். தமிழகம் முழுவதும் அரசியல் கட்சிகள் தேர்தலிலே போட்டியிடக்கூடிய வேட்பாளர்களை அறிவித்துக் கொண்டிருக்கிறார். அதிலே திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பிலே எழும்பூர் தனித்தொகுதி, அதற்கு தமிழன் பிரசன்னா என்கிற கிறிஸ்தவரை வேட்பாளராக அறிவித்திருக்கிறார். அதே போல விடுதலை சிறுத்தை கட்சி, அந்த கட்சியினுடைய வேட்பாளர் பட்டியலிலே அவர்களுக்கு 6 தனித்தொகுதி, அந்த 6 தனித்தொகுதியிலும் போட்டியிடக்கூடிய வேட்பாளர்கள் அவர்கள் தமிழ் பேர்ல இருக்கிறாங்க. வெளியே கேட்டா ஹிந்துன்னு சொல்லுவாங்க, ஆனால் உண்மையில் அவர்கள் கிறிஸ்தவர்கள். எப்படியோ அரசாங்கத்தை ஏமாற்றி, தாசில்தாரை ஏமாத்தி ஹிந்துன்னு ஜாதி சான்றிதழ், ஹிந்து தாழ்த்தப்பட்டோர் அப்படிங்கிற அந்த சான்றிதழை வாங்கி வைத்துக் கொண்டு இந்தியாவை, இந்திய தேர்தல் ஆணையத்தை, நம்முடைய மக்களை ஏமாற்றுகிறார்கள். அண்ணல் அம்பேத்கர் அவர்கள் தனித்தொகுதி முறையை உருவாக்குகிற பொழுது இந்துக்கள் மட்டுமே போட்டியிடக்கூடிய வகையிலே தனித்தொகுதி முறை, இப்ப கூட உச்சநீதிமன்றம் அதை உறுதி செய்திருக்கிறது. பௌத்தர்கள், சீக்கியர்கள், இந்துக்கள் இவர்கள் மட்டுமே எஸ்சி அந்தஸ்து பெற்றவர்களாக இருக்க முடியும், பட்டியலின அந்தஸ்து பெற்றவர்களாக இருக்க முடியும். அந்த பட்டியலின மக்களுக்கு என ஒதுக்கப்பட்டிருக்கக்கூடிய அந்த தனித்தொகுதியிலே, பழங்குடியின மக்களுக்கு என ஒதுக்கப்பட்டிருக்கக்கூடிய அந்த தனித்தொகுதியிலே வேண்டுமென்றே உள்நோக்கத்தோடு பட்டியலின மக்களுடைய அந்த நலனை, உரிமைகளை பறிக்கக்கூடிய வகையிலே திமுக, விடுதலை சிறுத்தை கட்சி, நம்முடைய இந்த தமிழக வெற்றி கழகம், அந்த கட்சியும் கூட தனித்தொகுதியில கிறிஸ்தவர வேட்பாளராக அறிவிச்சிருக்கிறாங்க. அவர்களுடைய பெயரை எல்லாம் குறிப்பிட்டிருக்கிறோம். அவர்களுடைய வேட்புமனுக்களை நிராகரிக்க வேண்டும். அவர்கள் வெளியிலே கிறிஸ்தவர்களாக இருக்கிறார்கள். ஏற்கனவே சென்னை மாநகர மேயர் பிரியா, அதே மாதிரி செல்வ பெருந்தகை, நம்முடைய வன்னி அரசு, இவர்கள் எல்லாமே அவங்க குடும்பத்துல நடந்த திருமணங்கள் அல்லது அவங்க குடும்பத்துல நடந்த மரணங்கள், அந்த போதெல்லாம் முழுக்க முழுக்க கிறிஸ்தவ சமய சடங்குகள் தான் செய்யப்பட்டது. ஆனா வெளியே வந்து அவங்க இந்துன்னு சொல்லிக்கிறாங்க. இந்து பட்டியலின மக்களுடைய வாய்ப்பை தட்டி பறிக்கிறார்கள். இது விஷயத்திலே தேர்தல் ஆணையம் விழிப்புணர்வோடு இருந்து செயல்பட வேண்டும். இவர்களுடைய அந்த வேட்புமனுக்களை நிராகரிக்க வேண்டும். இவர்கள் மீது இவர்கள் போலியாக பெற்றிருக்கக்கூடிய இந்து என்கிற சான்றிதழ்களை ரத்து செய்ய வேண்டும் என்கிற கோரிக்கை புகார் மனுவை சமர்ப்பித்தது.